இங்க ஒருவர் வீட்டை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ண முடியாமல் தடுமாறுகின்றார். He bought a pre-construction condo just over 5 years ago. Now it's built, but the value has dropped and he can't get a mortgage. கனடாவில் இன்னுமே மக்கள் நம்புறாங்க வீடுகளை வாங்கி வித்து பணம் சம்பாதிக்கலாம் என்று. ஒரு சிலருக்கு வீட்டின் விலை அதிகரிக்க வேண்டும். இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு வீட்டின் விலை குறைய வேண்டும். இந்த லாயர் கிளியரா சொல்றாங்க வீடுகளை வாங்கி க்ளோஸ் பண்ண முடியாம no one has that money readily available. So பர்சனல் பேங்க்ரப்சிக்கும் வீடுகளை வாங்கி பேங்க்ரப்சி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடன் எடுத்து பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுக்கலாமா? கேள்வி என்னவென்றால் வீடுகளின் விலை ஏன் அதிகரிக்க வேண்டும்? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆசை யாரைத்தான் விட்டது? ஆரம்பத்தில் ஒரு வீட்டை வாங்கி வித்திருப்பீங்க, கொஞ்சம் பணத்தை மேக் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு வீட்டை வாங்கி வித்திருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் பணத்தை மேக் பண்ணியிருப்பீங்க. கடைசியாக பெருசாக ஒன்றை போடுவோம்னு கடனை வாங்கி ஒரு பெரிய வீட்டை வாங்குறீங்க. ஒன்று இப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க, இல்லாட்டி வாங்கின வீட்டை விற்க முடியாமல் தடுமாறுவீங்க. அப்படியான ஒரு காலகட்டம் தான் இது. இது ஒரு கேம்பிளிங். ஆரம்பத்தில் பணம் வரும், வந்த பணம் எல்லாமே போயிடும். எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே வீடுகளின் விலை கூடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓரளவுக்கு தான் நீங்கள் பறக்கலாம். அதுக்கு மேலே பறக்க ஆசைப்பட்டால் நீங்களாவே கீழே விழுந்துடுவீங்க. 2020ஆம் ஆண்டு டொரண்டோ சன்ல வந்த ஒரு ஆர்டிக்கல், வீடுகளின் விலை இன்னும் 40% அதிகரிக்கும் என்று. இதனுடைய விளைவை தான் இப்ப மக்கள் 2026ஆம் ஆண்டு அனுபவிக்கிறாங்க. பேங்கினால் பறிக்கப்படும் வீடுகள் தான் இப்ப அதிகம். ஒரு சில வீடுகளை பார்ப்போம். இந்த பிப்ரவரி மாதம் பேங்கினால் பறிக்கப்பட்ட வீடுகள். ஹாமில்டன்ல ஒரு வீடை வித்திருக்காங்க $650,000 லாஸ்ல. இன்னும் ஒரு வீடை பார்ப்போம் பிராம்டன்ல $760,000க்கு. ரமாரால வாட்டர் ஃப்ரண்ட் வீடை வந்து $1.3 மில்லியன் வாங்கியிருக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டுலேருந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க விற்கிறதுக்கு. 3 வருடங்களுக்கு பிறகு இப்போ $513,000 லாஸ்ல விற்கப்பட்டுள்ளது. தண்ணிக்கு ஆசைப்பட்டு காசே இப்போ தண்ணியாக கரைந்து விட்டதுன்னு தான் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு வீடை பார்ப்போம். டொரண்டோவில் $900,000 லாஸ்ல விற்கப்பட்டுள்ளது. ஆல்மோஸ்ட் $1 மில்லியன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியால் இவங்களுக்கு லாஸ். இன்னும் ஒரு வீடு ஒன்டாரியோவில் $760,000 லாஸ். கடைசியாக பெரியில் ஒரு வீட்டை பார்ப்போம். 4 வருடம் எடுத்தது இந்த வீட்டை விற்கிறதுக்கு. யாருமே இந்த வீட்டை வாங்குறதுக்கு முன் வரையில் எந்த ஒரு ஆஃபரும் வரையில் 4 வருடமாக $1.35 மில்லியன் வாங்கி $900,000 இந்த வீட்டை வித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பேங்கினால் பறிப்போகும் வீடுகள் வந்து எக்ஸ் தளத்தில் போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் டெய்லி அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு சின்ன வீடுகள் தான். இப்போ 2 மில்லியன், 4 மில்லியன், $5 மில்லியன் லாஸ்ல கூட வீடுகள் வந்து பேங்கினால் பறிக்கப்படுகின்றது. இதெல்லாமே பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ் வீடுகள் தான். ஒரு சாதாரண மக்களே 2-3 வீடு வச்சிருக்கும் பொழுது பில்டர்ஸ் பெரிய அளவில் வீடுகள் வச்சிருக்க கூடாது. அவங்களுக்குமே பெரிய அளவில் நஷ்டம்தான். அவங்களோட வீட்டையுமே பேங்க் பறிக்கின்றது. இவர் இந்த கொண்டோ யூனிட்டை 2020ஆம் ஆண்டு வாங்கி உள்ளார். மொத்தமாக $130,000 டவுன் பேமெண்ட் போட்டு உள்ளார். இப்போ 2026ஆம் ஆண்டு இவருக்கு க்ளோசிங் வருகின்றது. ஆனால் இவரால் இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ண முடியவில்லை. பேங்க் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த க்ளோசிங்குக்கு இன்னும் ஒரு $100,000 கேஷாக கொண்டு வர சொல்லி கேட்குறாங்க. Vitor Almeida is desperate. He bought a pre-construction condo just over 5 years ago. Now it's built, but the value has dropped and he can't get a mortgage. If I did know that this could have happened, I wouldn't have bought the condo. Like a growing number of Canadians, Almeida couldn't close the deal. He's lost his deposit of about $130,000 and may owe the builder even more. I thought, we would be okay. I didn't think that somebody would come and take away our life savings. Since hitting a peak in 2022, house prices have collapsed. Toronto condos hit especially hard, falling 25%. Pre-construction buyers are particularly vulnerable. Here's why. If they signed an agreement to purchase a home for $500,000, but at close the appraisal plummets to $400,000, the buyer needs to make up the difference. என்ன நடந்ததுன்னு சொன்னா இவர் வாங்கின யூனிட் வந்து
$100,000 வேல்யூ வந்து குறைந்துள்ளது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து பேங்க் வந்து க்ளோசிங்கில் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த யூனிட் ஒரு $700,000 சொன்னால் இன்றைக்கு அந்த யூனிட்டுடைய பேங்க் வேல்யூ வந்து $600,000. அப்போ இந்த $100,000 வந்து கேஷாக கேட்குறாங்க. மொத்தமாக இந்த யூனிட்டை இவர் க்ளோஸ் பண்ணாட்டி இவருக்கு $230,000 லாஸ். இது அதோட முடிய இல்லை. பில்டர் இவருடைய யூனிட்டை வேற யாருக்கும் குறைச்சு இன்னும் ஒரு 50,000 1,00,000 குறைத்து வித்தால் அந்த காசையுமே இவர் தான் பே பண்ண வேண்டும். ஒரு ரியல் எஸ்டேட் லோயர் கத்தையா மனோகரன் அவர்கள் கிளியரா சொல்றாங்க, இவ்வளோ தொகையை பே பண்றதுக்கு மக்கள்கிட்ட இப்ப காசு இல்லை என்று. No one has that money readily available. So they're having to come up with sort of creative solutions to bridge that gap in order to ensure that they can close. இவருடைய சிச்சுவேஷன் இப்போ என்னன்னு சொன்னால், இவருக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, ஃபேமிலி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. இந்த யூனிட்டை இவர் வாங்கினதுக்கான முக்கிய காரணம் இதை வாங்கி ஃப்ளிப் பண்ணி பணம் சம்பாதிக்கத்தான். இப்போ $130,000 எனக்கு டவுன் பேமெண்ட் வேணாம்னு சொல்லி இவர் இதிலேருந்து ஈஸியாக வெளியில் போய் பேங்க்ரப்சி அடிக்க முடியாது, என்னால் இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ண முடியாது என்று. பர்சனல் பேங்க்ரப்சிக்கும் இந்த மாதிரி யூனிட்டுகள் ப்ராப்பர்ட்டிகளை வாங்கி பேங்க்ரப்சி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு பர்சனல் பேங்க்ரப்சின்னு சொன்னால் உங்களுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் பேங்க்ரப்சி அடிப்பீங்க. உங்களுடைய மெட்டமி ஹோமில் வந்து கை வைக்கவே மாட்டாங்க. உங்களுடைய இன்கம் சிச்சுவேஷனை பார்த்து இவ்வளோ படம் மந்த்லி நீங்கள் பே பண்ண வேண்டும். ஒரு 10 மாதம் 12 மாதத்துக்கு உங்களை ட்ராக் பண்ணி உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? 12 மாதத்துக்கு பிறகு அந்த வருடத்துக்கான டேக்ஸை அவங்களே செய்து அதில் ஏதாவது ரிஃபண்ட் வருமா இருந்தால் அதையும் அவங்களே எடுத்துக்கொள்வாங்க. அதிலிருந்து நீங்கள் ஒரு 7 இயர்ஸுக்கு உங்களோட கிரெடிட்டை நீங்கள் ரீபில் பண்ண வேண்டும். உங்களோட வீடு அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்கி பேங்க்ரப்சி அடிப்பீங்களா இருந்தால் ஈஸியாக இதை விட்டு வெளியில் போகவே முடியாது. இங்கே நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வச்சுருக்கிறீங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அதே நேரத்தில் பேங்க் அப்ரூவல் எல்லாமே எடுத்திருப்பீங்க. பில்டர் உங்களை விடவே மாட்டாங்க, துரத்தி பிடிச்சே ஆவாங்க. நேராக உங்களுடைய மெயின் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ படம் வந்து எக்விட்டியாக இருக்கோ அது எல்லாமே டார்கெட் பண்ணி உங்களை எப்படியாவது அந்த படத்தை வெளியில் எடுக்கத்தான் பார்ப்பாங்க. இது இவருக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இவரை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. மீடியாவுக்கு முன்னால் வந்து பேசுகிறதுக்கு விரும்புறதில்லை. இப்போ யாருமே கனடாவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இல்லை. இவங்க எல்லாருமே இப்போ துபாய், ஸ்பெயின், கரேபியன், கயானா போன்ற நாடுகளில் போய் சீப்பாக ப்ராப்பர்ட்டிகளை வாங்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில் பேமெண்ட் அந்த ஒரு பிரச்சனை இந்த நாடுகளில் இல்லவே இல்லை. கனடாவோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வீடே விற்க முடியலைன்னு சொன்னால் இந்த கொட்டேஜ் வாங்கினவங்கட நிலைமை தான் என்ன. வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லி மில்லியன் கணக்கில் இன்றைக்கு லாஸ். யாராலுமே இந்த கொட்டேஜ் இன்றைக்கி விற்க முடியலை, வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இங்கே ஒரு வீட்டை விற்றா பார்க்க ஃபேஸ் பண்ணால் 15,000, ஒரு பொண்டை ஃபேஸ் பண்ணால் அதுக்கு ஒரு 60,000. இப்படித்தான் விப்பியில் ஒரு பில்டர் வந்து எல்லா யூனிட்டுகளையும் விற்று முடிஞ்சோன்னா ஒரு மாடல் ஹவுஸ் ஒன்று இருந்தது. அந்த மாடல் ஹவுஸுக்கு முன்னால் ஒரு சின்ன பொண்ட் இருந்தது. அந்த பொண்டுக்காக $80,000 அதிகமாக கொடுத்து ஒருத்தர் வாங்கினார். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த சிட்டி சரியாக 1.5 வருடத்துக்கு பிறகு ஏதோ சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அந்த பொண்டை வந்து சிட்டி க்ளோஸ் பண்ணி மூடிட்டாங்க. மூணா பிறகு இவர் பில்டரோட ஃபைட் பண்ணியிருக்கிறார் அந்த $80,000 எங்களுக்கு திருப்பி தர சொல்லி. ஆனால் பில்டர் என்ன சொன்னார் சொன்னால், நாங்கள் பொண்டுக்கு வந்து காசு வாங்கவே இல்லை, ப்ரைம் லொக்கேஷனுக்கு மட்டும்தான் காசு வாங்கினோம், பொண்டுன்னு சொல்லி நீங்கள் எந்த அக்ரிமெண்ட்லையுமே கையெழுத்து வைக்கவே இல்லை, நீங்கள் $80,000 அதிகமாக பே பண்ணினதுக்காக. இப்போ உங்களுக்கு நான் 2 சிச்சுவேஷன் சொல்கிறேன். அன்றைக்கு ஒருவர் என்ன மாதிரி வீடுகளின் விலை குறைக்கின்றது, இப்போ வாங்கினால் 5 வருடங்களுக்கு பிறகு விற்று பணம் சம்பாதிக்கலாமா, மக்கள் இன்னுமே நம்பராக வீடுகளை வாங்கி பணம் சம்பாதிக்கலாம் என்று. அப்போ ஒரு காலம் இருந்தது தான். அந்த காலம் திரும்பி வர்றதுக்கு பல வருடங்கள் எடுக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை பாருங்கள். மகளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்க வேணும். சரி, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா $800,000 பார்க்குறாங்க. சரி, மகளுக்கு எத்தனை வயது? 27 வயது. வேலை செய்கிறாங்க. சரி, படிச்சிருக்கிறாங்க. டவுன் பேமெண்ட் இருக்கா? இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ண வேணும். லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையருடைய ஒரு 10% டவுனோட ஒரு $700,000 ஒரு மோர்கேஜை போட்டு பார்ப்போம்.
உங்களுக்கு மினிமம் $4,000 வேணும் மந்த்லி மோர்கேஜ் பேமெண்ட்டுக்கு ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸோட 4,500. இதில் ஹோம் இன்சூரன்ஸ், வீட்டு யூட்டிலிட்டிஸ், பில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாமலே $4,500 வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவை. சரி, அதோட இன்னொன்று கேட்ட என்ன சொன்னால், சரி கார் லோன் இருக்கா? எஸ். எவ்வளோ பே பண்ணுறாங்க? மாதம் $700. சரி, காருக்கு இன்சூரன்ஸ் $350. அதிலே $1,050 வந்துட்டு, அதோட இந்த வீட்டு மோர்கேஜ் 4,500 கூட்டினா $5,550 உங்களுக்கு மந்த்லி வந்து வீட்டுக்கும் காருக்குமே தேவை. சரி, வாங்கி கொடுத்தா சமாளிப்பாங்களா? அது வந்து அந்த பேரண்ட்டுக்கு ஷுவர் இல்லை. சரி, அந்த பேரண்ட்டை கட்டன் உங்களுக்கு எவ்வளோ மோர்கேஜ் இருக்குது? அவர் சொன்னால் தன்னிட்ட $2,900 மந்த்லி நான் மோர்கேஜுக்கு பே பண்ண வேணும்ண்டு. சரி, உங்களுக்கு வயது எத்தனை? 60 வயசுலேயே இவருக்கு ஆல்மோஸ்ட் $3,000 மோர்கேஜ் இருக்குது. இந்த வயதில் இந்த மகளுக்கு வந்து இன்னுமே ஒரு $100,000 எடுத்து தான் டவுன் பேமெண்ட் இவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. சரி, நீங்கள் எப்படி வீடு வாங்கினீங்கன்னு கேட்டால், நாங்கள் அப்போ வந்து வாங்கினோம், 2-3 வேலை செய்து தான் வாங்கினோம் என்று இவர் சொல்கின்றார். 5 வருடத்துக்கு ரிட்டையர் ஆக போகிற பேரண்ட நிலைமையை பாருங்க. பிள்ளைகளை வளர்த்து கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு அனுப்பி, அதிலேருந்து ஹை ஸ்கூலுக்கு போய், அங்கேருந்து யூனிவர்சிட்டிக்கு போய் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணி பிள்ளைகள் நல்ல வேலையில் சேர்ந்து பேரண்ட்ஸை கவனிப்பாங்களான்னு பார்த்தா, நாளைக்கு பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுக்குறதுக்கும் டவுன் பேமெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் தான் தேவைப்படுகின்றது. கல்யாணத்தை கட்டி வைக்கிறதுக்கும் பேரண்ட்ஸ்ட உதவி தான் தேவைப்படுகின்றது. அப்படியே கல்யாணத்தை கட்டி பிள்ளைகளை பெற்றா பிறகுமே பேரண்ட்ஸ் தான் அந்த பிள்ளைகளை வச்சு பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ கடைசி 6 வருடமாக நடக்கிற ஒரு பொதுவான இஷ்யூ தான். இந்த மாதிரி தனியாக போன கப்புள்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன், எக்கானமி, மோர்கேஜ் பே பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. லைன் ஆஃப் கிரெடிட் கார்ட்லேருந்து பணத்தை எடுத்து மோர்கேஜ் பே பண்ணுறாங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் திரும்பவும் பேரண்ட்ஸ்ட உதவியை நாடி போகிறாங்க. இவங்க என்ன செய்வாங்க? ஒன்று இவங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு பிள்ளைகளோட போயிருப்பாங்க, இல்லாட்டி பிள்ளைகள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு பேரண்ட்ஸோட வந்து இருப்பாங்க. ஆரம்பத்தில் எல்லாருமே மேலே தான் இருப்பாங்க. இந்த பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகள்ட பேரப்பிள்ளையை வச்சு பார்ப்பாங்க. பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பிள்ளைகளுக்கு ரூம் வசதி தேவைன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தள்ளப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இயலாத கட்டம் வருகும் பொழுது இவங்களை வச்சு பார்க்க முடியாமல் இதை இவங்களை சீனியர் ஹோமுக்கு இல்லாட்டி ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படியான சம்பவங்கள் தான் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் இப்போ நடக்கின்றது. இன்னும் சில பேர் இருப்பாங்க, படித்து முடிஞ்சு இன்னுமே பேரண்ட்ஸுக்கு கீழேயே இருப்பாங்க. படித்த வேலைக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சாலுமே அந்த வேலை எனக்கு பிடிக்கல, இது இல்லை என்ற வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ வேணும்னு சொல்லி சின்னதாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, இவங்களுக்கு ஒரு மோர்கேஜ் பேமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் பிடிச்ச வாழ்க்கையை வாழலாமா வேடாமா என்று. இப்போ உங்களுக்குன்ற ஒரு வீடு, ஒரு மோர்கேஜ் பேமெண்ட், பில் பேமெண்ட்ஸ் வரும் பொழுது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இங்கே அடிப்படை பிரச்சனையே வீடு தான். மோர்கேஜ் என்பது சாகும் வரை உறுதி. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.